ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தின் முதல் பகுதியில் கூட கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே நம்முடைய தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை பல பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அவருடைய சொந்த இரத்தத்தை கல்வாரி சிலுவையில அவர் சிந்தி நம் ஒவ்வொருவரையும் அவர் மீட்டிருக்கிறார். அந்த இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த இரத்தம் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, எல்லாவற்றிற்காகவும் தேவன் பலியாகி இருக்கிறார். பலியாகி அவருடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து கிரயமாக நம் ஒவ்வொருவரையும் பெற்றிருக்கிறார். அதை தான் இந்த வேத வசனத்தில் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூமியில் எப்படி நாம் அநேக பொருட்களை நமக்காக பெற்றுக்கொள்கிறோமோ, பணத்தை கிரயமாக கொடுத்து, அதுபோல வெளியேற பெற்ற அவருடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக அவர் கொடுத்து நம்மை அவர் பாவத்தினின்று, சாபத்தினின்று, எல்லாவற்றினிருந்தும் நம்மை மீட்பதற்காக விலைக்கரையமாக கொடுக்கப்பட்டது அவருடைய இரத்தமாக இருக்கு. அதனால் நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். நீங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் கிரயமாக பெற்றிருக்கிறார். அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி எதற்காக என்றால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தேவனுடைய இரத்தத்தினால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தேவனுக்கு உடையவர்களாகி என்று சொல்லப்பட்டிருக்க. நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு உடையவர்கள் என்பதை நாம் இந்த பூமியில மறந்து போகக்கூடாது. நாம் நம்முடையவர்கள் அல்ல. நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் இரத்தத்தினாலே அவருக்காக மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளையாக நாம் மாறப்பட்டிருக்கிறோம். அதுதான் இந்த வேதவசனத்தில் தேவனுடையவர்கள் என்று சொல்லப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு சொந்தமானவர்கள். நாம் சொந்தமாக எதையும் செய்ய முடியாது. அவர் இரத்தத்தை கிரயமாக செலுத்தினார் என்று இந்த வேத வசனத்தில் பார்க்கும்போது உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமது தேவனை மகிமைப்படுத்துவதற்காக தான் தேவன் அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி உங்களை பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நம்முடைய இச்சைகளின்படி, நம்முடைய சுய சித்தத்தின்படி, சுய இஷ்டத்தின்படி அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய நோக்கம் ஒரு மனிதனை அவருடைய சொந்த இரத்தம் பாடுகளையும் வேதனைகளையும் அவர் பாராதபடிக்கு அவரை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவினாலும் அவரை மகிமைப்படுத்தும்படியாக அவர் கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். நாம் அவருடையவராக இருக்கிறோம். இதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் பூமியில நாம் நமக்காக வாழாதபடி, அநேக காரியங்களுக்காக அடிமைப்படாதபடிக்கு நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக தேவன் உங்களை கிரயமாக பெற்றிருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதீர்கள். நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்கள். நீங்கள் அவருடைய சொந்த பிள்ளையாக இருந்து அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு ஜெபிக்கிறார்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தினோம். இந்த வார்த்தையில நாங்கள் வாசிக்கும் போது உங்கள் அன்பு எவ்வளவு பெரிது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்களுடைய சொந்த இரத்தத்தை எங்களுக்காக கிரயமாக செலுத்தி எங்களை மீட்டெடுத்து உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடையவர்களாக எங்களை மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை அழைத்ததின் நோக்கம், எங்களை மீட்டதின் நோக்கம் எங்களுடைய சரீரத்தினாலும் எங்களுடைய ஆவியினாலும் உம்மை மகிமைப்படுத்தும்படியா எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறதே. நாங்கள் தொடர்ந்து உம்மை மகிமைப்படுத்த இந்த அவங்க அன்பை நாங்கள் அறிந்து உமக்காக இன்னும் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்மை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்தி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.